பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். இருக்கிற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் 30 ஆண்டு காலமாக நான் ஒரு இந்து பெண். எனக்கு 62 வயசாகுது. நான் ஒரு இந்து பெண். என்னுடைய மகளின் தோழி கேலி செய்ததினால் நான் சிறுவயதிலிருந்தே நாகூர் ஏற்பாடு எல்லாம் போயிருக்கேன். கேலி செய்ததினால் நான் 30 ஆண்டு காலமாக பராத்து நோன்பு, ரம்ஜான் 30 நோன்புகளும் 6 நோன்புகளும் வைக்கின்றேன். இத்தனை காலம் செய்தும் எனக்கு 10 வருடங்களுக்கு முன்பாக சேலம் சீமாட்டி கரையில் எப்போதும் ரம்ஜான் துணி எடுப்போம். அப்படி போயிருக்கும் போது அவர்கள் 6 நோன்பு காலத்தில் ரெஸ்ட் கேட்க சொன்னார்கள். இல்லை மகனே, நான் 6 நோன்பு இருக்கிறேன், இனி 2 நாட்கள் இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த கடையின் முதலாளி, அது சக்கரவர்த்தி சீமாட்டி என்று சொல்வார்கள், சேலம் செவ்வாப்பேட்டை சீமாட்டி சில்க்ஸ், அந்த கடை முதலாளி வீட்டுக்கு போன் செய்து குர்ஆன் புக்கம் சமையல்காரனை கொண்டு வர சொல்லி, அம்மா நீங்க கண்டிப்பா படிக்கணும், எங்க பொன்னாட்டிலிருந்து எங்க சகோதரர்கள் கூட இப்படி இருந்ததில்லை, எனக்கு விவரம் தெரிந்து நீங்கள் 20 வருட காலமாக நோன்பு விடாமல் இருக்கிறீர்கள், 6 நோன்புகளாக இருக்கும்போது இந்த குர்ஆன் ஓதும் தன்மை உங்களுக்கு இருக்கிறது, அதனால் நீங்கள் நோன்பு துவங்கலாம் என்று வைத்தீர்கள், குர்ஆன் ஓதலாம் என்று சொல்லி எனக்கு பெரிய குர்ஆன் கொடுத்தார்கள். ஒரு பையில் போட்டு 10 வருடங்களுக்கு முன்பாக அதை நான் இங்கு கொண்டு வந்து ஒருவரிடம் கேட்டேன். நான் இந்து பெண், எனக்கு பயமா இருக்கிறது, என் இல்லத்தில் குர்ஆன் வைத்திருக்கலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அம்மா நீ தாராளமாக நோன்பு இருக்கலாம். சிறு வயதில் என் பெண்ணுடன் தோழியை கேலி செய்தால், உங்கள் நோன்பு என்ன, ஒரு நேரம் பட்டினி இருக்கிறீங்க, எங்க நோன்பு வைக்க முடியுமான்னு. அப்போது அவங்க 20 வருடங்களுக்கு முன்பாக வீட்டுக்கு முன்பு கதவு தட்டி பாட்டு பாடுவார்கள் தப்பட்டை அடித்து. அதை பார்க்கும்போது எனக்கும் மனதில் ஆசை, இன்னும் இப்படி நம்ம நோன்பு வச்சா என்ன என என் மனதில் ஒரு நாட்டம் இருக்கும். அப்போது அந்த அம்மையார் கேட்டேன், உங்கள் மகன் கேட்கிறாளே நான் நோன்பு வைத்தா எங்கள் ஆண்டவன் ஏற்றுக்கொள்வாரா என்று. எங்கள் மதத்திற்கு ஜாதி பேரும் இல்லை மகளே, உண்மையாகவே நோன்பு இருப்பதாக இருந்தால் நான் சொல்லித் தருவேன் சொல்லி ஒழு செய்வது எப்படி, நோன்பு வைக்கும் நியத்து, நோன்பு திறக்கும் நியத்து, இதையெல்லாம் எனக்கு சொல்லித் தந்தார்கள். அதன்படி நான் 4 மணிக்கு எந்திரித்து என் வீட்டில் உள்ளதை, உன் வீட்டில் உள்ளது எது சாப்பிடும் அப்படி சாப்பிடு என்றார்கள். அதே போல் நான் நோன்பு வைத்து எல்லோருக்கும் ஜக்காத்து கொடுத்து 27வது ராவு 9 மணியிலிருந்து விடிகாலை 3 மணி வரைக்கும் அவர்களுடன் நான் தொழுகை செய்வேன். ஆனால் எனக்கு என்ன சொல்வது ஏது சொல்வது என்று தெரியாது. அவர்கள் உங்க இஸ்லாம் சட்டப்படி ஓதுவார்கள். எனக்கு சொல்லித்தேன், நான் என்ன சொல்வேன், பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் ரசூலே அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் ஒலியுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லா வல்ல இறைவனே எல்லா புகழும் தங்களுக்கு, அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் இறைத்துல்லாஹ் என்று சொல்லிவிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இரவு 10 மணியில் இருந்து விடிகாலை 3:30 மணி வரைக்கும் சதுர் நேரம் வரைக்கும் அந்த ஒன்றே சொல்லி அதவர்கள் படியே அந்த தொழுகை பாயில் இருந்து கொண்டு தொழுகை செய்வேன். ஆனால் இத்தனை வருடங்கள் இருந்ததும் இப்போது போன வருடம் பாத்திமா கல்லூரி 7வது ஒரு நிகழ்ச்சியில் நான் இப்போது கலந்து கொள்கிறேன். இதே போல் என்னை அறிந்தவர் எல்லோரும் இஸ்லாத்திலே என்னை ஒரு மகளாக நான் தாய் வீடாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எங்கும் மௌத்துக்கும் சரி, திருமணத்திற்கும் சரி, ராத்திப் மௌலதும் சரி, எங்கும் செல்வேன், தர்காவுக்கும் செல்வேன், ஏற்பாடு எல்லாம் செல்வேன். இப்ப திருக்குடும்ப பாத்திமா கல்யாண மண்டபத்தில் தமிழ் குர்ஆன் எனக்கு ஒருவர் கொடுத்தார்கள். அதை பார்த்த ஒரு மூதாட்டி அவர்கள் நான் தர்காவுக்கு அன்று சென்றிருந்தேன். அப்போது அவர்கள் என்னை ரொம்ப அவமானப்படுத்தினார்கள். என் பேரன் குடல் நலம் சரியில்லாமல் இருந்தது, ஆபரேஷன் ஆனது. அடுத்த ஒரு 2 மாதத்தில் எனக்கு ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். இப்போது 3 முறை நான் ஹார்ட் பேஷண்ட் தான். எனக்கு கண்ணும் தெரியாது, கண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்ணில் பிரஷரு, உடம்புல பிரஷரு, ஹார்ட்ல பிரஷரு, கண் ஆபரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எங்க வீட்டுக்கு அழுது சண்டை பிடிச்சி, இல்ல மவுத்துங்கிற எங்க இருந்தாலும் எனக்கு மவுத்து வரும், நான் கண்டிப்பா இது 7வது இது நிகழ்ச்சி இங்க வர்றது, இந்து முஸ்லீம் ஒற்றுமை இந்த நிகழ்ச்சிக்கு நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லி எங்க மண்ணை விட ஓராடி நான் இங்க வந்தேன். எனக்கு தமிழ் குர்ஆன் கொடுத்தது அந்த ஊதாட்டி பார்த்து விட்டு இருக்கு, உன் இல்லத்தில் நீ குர்ஆன் வைத்தாயாடி, நீ ஒரு இந்து பார், பொட்டு வச்சிருக்க, தாலி வச்சிருக்க, அதனால்தான் உன் வீட்டுல நோய் நொடி எல்லாம் வருது, மகனுக்கெல்லாம் காணாம போகுது எல்லாம் சொல்லி பணமெல்லாம் காணாம போகுது, நீ இஸ்லாத்துக்கு ஒன்னா வா, இல்லன்னு குர்ஆன் கொடு எங்க ஜாதிக்கு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசுகிறார்கள். ஒரு இந்து பெண் என்றால் தொழுகுவது குற்றமா, நோம்பு வைப்பது குற்றமா? கேள்வி அழுவாதீங்க. சரி,
சரிம்மா, விளங்கிருக்குமா? கேள்வி விளங்கிருக்கு. எனக்கு தெரிய வேண்டும். நோம்பு நோற்பது எனக்கு இதுக்கு முன்பே ஒரு மூதாட்டி கைட்டு இருக்கிறாங்க 20 வருஷத்துக்கு முன்னாலே. ஆனா நான் இப்படிதான் ஒரு மாலை நேரத்தில் படுத்திருக்கும் போது நீ 20 வருஷம் நோம்பு வைத்தெல்லாம் வீணுன்னு பொட்டு அடிச்சு தாலி போட்டு இல்லைன்னாதான் எங்க இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க, அல்லாஹ் ஏத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே அழுதுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் கூட படுக்கல. மாலை 6 மணி. அப்போது எனக்கு ஒரு ஒளி தெரிந்தது. யாரோ ஒருவர் என்னிடம் பேசினார். ஒரு சிறி சிறி விளக்கு திரி போல் ஒரு ஒளி. அந்த ஒளி என் அறையில பெருசாக மகளே, எனக்கு ஜாதி மதம் பேதமில்லை, பொட்டு வைப்பதோ பூ வைப்பதோ எனக்கு தவறில்லை. ஈமானுடன் யார் கல்வி சுத்தமாக நாடுகிறார்களோ அவர் இடத்திலே நான் இருப்பேன். நீ வைத்த நோம்பை 20 வருட காலம் வைத்த நோம்பை நிறுத்த வேண்டாம். நீ நேராக வா, நேர்மையான பாதையில் வந்து விட்டாய். நீ நோன்பு நோட்டுக்கொண்டே வா. வழியில் கல்லும் முள்ளும் கிடக்கும், யார் சொல்லும் தட்ட வேண்டாம், நோன்பு வைத்துக் கொண்டே வா என்றார்கள். சரி என்று மறுபடியும் நான் இப்போ 10 வருட காலமாக 30 ஆண்டுகள் விடாமல் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கேன். அந்த அம்மா குரானை கொடு இல்லைன்னு உன் வீட்டுல இதுதான் இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்குது சாபம் வைக்கிறார்கள். எனக்கு பயமா இருக்குது. என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை. எனக்கு கேள்வி கேட்கணும். என் கேள்வி அதுதான். குரான் இருக்கிறதுனாலதான் எங்க வீட்டுல நடக்குதா? ரம்ஜான் மாசத்துல நோன்பு வைக்குவாங்களாம். ஆனா இந்துவா இருக்கிறாங்களாம். நான் நோன்பு வைக்குவேன், படிப்பேன், நீ எப்படி அதை படிக்கலான்னு போய் கேட்கறாங்களாம் சில முஸ்லீம்கள். அதான் அவங்களுடைய ஆதங்கம். அதை நான் இப்படி இருந்து படிக்க கூடாதா, தொழக்கூடாதுன்னு கேட்கறாங்க. அதாவது முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறவர் தான் முஸ்லீம்ங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு இறைவனை நம்பி ஒரு கடவுள் தான் இருக்கிறத ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நீங்க எங்க பிறந்திருந்தாலும் நீங்க இஸ்லாத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. பேரை வச்சுதான் இஸ்லாத்தை கடைபிடிக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு இறைவனை நம்புறீங்கல்ல, நம்புறது அவங்களே சொல்றாங்க. நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், ஈமான்டா நம்பிக்கை. ஒரு இறைவனை நம்புறேங்கிறாங்க. ஒரு இறைவனை நம்பி அதை ஏற்றுக்கொண்டார்களே, ஆனால் அந்த இறைவனுக்கு முஸ்லீம்கள் செய்யற எல்லா வழிபாட்டையும் அவங்க செய்யலாம். வேற சில தவறுகளை ஒன்று இருக்குமானாலும் மாற்றிக்கொள்ளணும் நாளடைவுல. இதை குறை சொன்னது தப்பு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் அவங்க சொல்லவில்லை. இன்ஷா அல்லாஹ் நான் விரிவா நான் முடிஞ்சு உங்களுக்கு தனியா சொல்றேன் விளக்கங்களை.